ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு தொக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வாணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். புளி எடுத்ததுனால அதை கொஞ்சமாக தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். எண்ணெயில் வறுக்க தேவையில்ல, அப்படியே ஊற வச்சு இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்குது. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நிறுத்திடலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து சேர்த்துக்குவோம். மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எங்கள் அம்மாவுடைய ரெசிபி தான். எங்கள் அம்மா இதெல்லாம் நல்லா செய்வாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அதே வாணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாணலில் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சா 1 வீக் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 மந்த்துக்கு மேலே வச்சுருக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.